ஏன்டா பொறம்புக்கு பிறந்த பரதசினிதி பொறம்புக்கு நாய ஏன்டா நீ பண்ற அரசியல் தெரியாம இருக்கியா நண்பா நண்பி இந்த வீடியோ முடிஞ்ச தமிழ்நாட்டில் உள்ள இந்த திமுக பரதசினை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி அதை தாண்டி ஏதாச்சும் வார்த்தை விட்டா மன்னிச்சுக்கோங்க. மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர். ஆனா அவர் எனக்கு கண்ண இந்த மாதிரி கள்ள நாயெல்லாம் கழிச்சிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். டே நாய ஏன்டா பொறம்புக்கு பரதசி உதயநிதி நாய இவன் என்னமா பண்றான் இவன்? அதாவது திமுக உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்கள் இறக்கி விட்டு இந்த மாதிரி கேவலமா அசிங்கமா பேச வைக்கிறதா வேலையை. இப்படிதான் ஆராசா வந்தா இவன் மணிகண்ட பொறம்புக்கு நான் வந்திருக்கான். நான் இவன் கேட்டுக்கொள்றேன், நீ மேடை ஏறி மைக்க பிடிச்சி கதைக்கிறிய நான் கேள்விக்கிறேன். நீ ஒரு தாய்க்கு பிறந்த புள்ளையா இருந்தா நீ ஆம்புலன்ஸ் சொன்னா உனக்கு கொட்டை இருக்குன்னு சொன்னா கொட்டைக்குள்ள 2 போல்ஸ் தொங்குதுன்னு சொன்னா நீ வந்துட்டு கை வச்சு காட்டாடு. நீ என்ன முடிச்சிருவியா அடிச்சிருவியா? நீ பண்ணி காட்டாடு. நீ ஒரு தாய்க்கு பிறந்த புள்ளையா இருந்தா நீ எம்எல்ஏ சொன்னா அந்த திருட்டுப்பட ஸ்டாலினுக்கு சொம்ப அடிக்கன்னு சொன்னா நீ செஞ்சு காட்டா அடிச்சு காட்டா. இல்லன்னு சொன்னா உனக்கு கொட்டைக்குள்ள 2 போல்ஸ் வெட்டி விட்டு தொண்டை வேட்டியை கட்டி தூக்கு போட்டு சாப்பிட நாய பொறம்புக்கு நாய. நான் இந்த வார்னிங் வந்துட்டு இவனுக்கு மட்டும் கொடுக்கல, திமுக உள்ள எல்லா இந்த மினிஸ்டர் இல்லையா எம்எல்ஏ எவனா இருக்கட்டும் ஜென்சி பரதஸ்னா எவனா இருக்கட்டும் நான் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போவேன். நீ அவரை பேசுறியா நான் தரமா இறங்கி செய்வேன். இது கூட கொஞ்சம் சொல்லிக் கொள்றேன் நண்பா நண்பி. நான் வேர்டு விட்டதுக்கு மன்னிச்சுக்கோங்க. ஆனா இந்த மாதிரி முதலமைச்சர் ஒருத்தன் பார்த்து பாசிட்டு இருப்பான் பார்த்து சும்மா வைக்க மாட்டேன். நான் பேசுறதுக்கு என் அக்கௌண்ட் பேன் பண்ண இல்லையா? இப்ப நான் பேசினா பொறமுக்கு நாய. நீ ஒரு ஆம்பளை இருந்தா நீ ஒரு தாய்க்கு போட்ட புள்ளையா இருந்தா உனக்கு கீழே 2 போல்ஸ் தொங்குதுன்னு சொன்னா நீ போய் கை வச்சு காட்டாடு. நீ கை வச்சு காட்டா பரதசி நாய. இது எல்லாரும் கொடுத்த வார்னிங். இந்த வீடியோ முடிஞ்சவரை எல்லா நாய்க்கும் ஷேர் பண்ணுங்க.